உன்னை திட்டுற உரிமையை கூட நான் அந்த கிருஷ்ணாவுக்கு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் அவர் உன்னை திட்டுறதுக்கு முன்னால நானே உன்னை திட்டி அனுப்பிட்டேன். இங்க பாரு, நான் நடக்க போற பாதை கொஞ்சம் கரடு முரடாதான் இருக்கும். மகேஷை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு எனக்கு பண பலம், ஆள் பலம் எல்லாமே தேவைப்படுறது. மகேஷை அழிக்கணும்ன்ற வெறி என் நெஞ்சில தணலா எரிஞ்சுட்டு இருக்கு. அடுப்பு ஊதுறவன் கண்ணுல நெருப்பு பொறி விழுதா செய்யும். என் நெஞ்சில இப்ப எரிமலையே வெடிச்சுட்டு இருக்கு. எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என்னோட சேர்ந்து எல்லா வலியும் நீயும் தாங்கிக்க வேண்டியிருக்கும். அதை தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு இருந்ததுன்னா மட்டும் நீ என் கூட இரு. இல்லைன்னா நீ தனியா உன் பயணத்தை தொடங்கிக்கோ. குட் பை. புதுசா யார் யாரும் ஸ்னேகாவை பத்தி கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி நடத்தையிலே நிரூபிக்கிறாளே. ஸ்னேகா! மாஸ்டர், மாஸ்டர். என்ன ஸ்னேகா? எங்க அம்மா வந்துட்டு இருக்கா. என்னால உங்களை பார்க்க முடியாது. வா போலாம். வண்டி எடு. ஸ்னேகா நில்லு. ஏய் ஸ்னேகா! ஸ்னேகா! ஏய் ஸ்னேகா! போயிட்டா. என்ன பாக்குறது இல்ல, பேசுறது இல்லன்னு பிடிவாதமா இருக்கா. ஆனா என்னாலதான் அப்படி இருக்க முடியல. பெத்த மனம் பித்தக்குள்ள மனம் கல்லன் சும்மாவா சொல்லியிருக்கா. நான் என்ன பாவம் பண்ண. பார்த்து வர முடியல உங்களால? அப்படியே அடிச்சு தூக்கிட வேண்டியதானே? இல்லம்மா, நான் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தேன். நீங்க தான் வழியில குறுக்க வந்தீங்க. எனக்கு வண்டியில அடிபட்டு சாகத்து கூட கொடுத்து வைக்கல. அப்படி ஒரு ராசி. என்ன பண்றது? ஏமா இப்படி ரோட்ல புலம்பிட்டு இருக்கீங்க? வாங்க என் வண்டியில இருங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். டிராப் பண்றதுல நீ ரொம்ப கெட்டிக்காரிதாம்மா. மகேஷையே நம்பிட்டு இருந்த என் பொண்ணு ஸ்னேகாவை ஒரு வழியா டிராப் பண்ணிட்ட. அடுத்தது நானா? அனாவசியமா பேசாதீங்க. அந்த ஸ்னேகாக்கு மகேஷ் இல்லைன்னா என்ன? அவளை காப்பாத்த கிச்சா, நல்ல சிவம், ரத்னசாமின்னு ஒரு கூட்டமே நிக்குதே. இதோ இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்னல்ல கிருஷ்ணா மாஸ்டரோட பார்த்தேன். ஜாலியா போயிட்டு இருந்தாங்க. ஓவர்டேக் பண்ணிட்டு வேற போறாங்க. ஸ்னேகாவோட இருந்ததுதான் கிருஷ்ணா மாஸ்டரா? ஓஹோ, அப்போ உங்க பொண்ணு இன்னொரு ஆம்பளை கூட ஜாலியா சுத்துறத உங்க கண்ணால நீங்க பாத்துட்டீங்க. என் பொண்ணு ஒண்ணு ஜாலியா எவன் கூட சுத்தின்னு இருக்கல. ஏதோ ஒரு ஜோலியா தான் போயிட்டு இருக்கா. என் பொண்ணை பத்தி தப்பா நீ பேசாத. ஆனா நீங்க மட்டும் என் புருஷனை பத்தி தப்பா பேசலாம், அப்படித்தானே? இது என்ன நியாயம்? நியாயத்தை பத்தி பேசுற உரிமை உனக்கு இல்ல. அந்த உரிமை எனக்கு இல்லைன்னா இந்த உலகத்துல யாருக்குமே அந்த உரிமை இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்க மக ஸ்னேகாவை ஒரு தடவையாவது சந்திச்சீங்களா? பேசுனீங்களா? அவளுக்கு புத்திமதி சொன்னீங்களா? அவ என்ன பார்க்க விரும்பல. அவ உங்களை பார்க்க மாட்டா. ஏன் தெரியுமா? தப்பு செஞ்சிட்டு இருக்கா. அவ செய்யற தப்புக்கு எந்த காரணத்தையும் அவளால சொல்ல முடியாது. உங்க மகளை நீங்களே இழந்துட்டீங்க. இனிமே உங்களால உங்க மகளை காப்பாற்ற முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் வரேன்.
அம்மா அம்மா எங்க இருக்க நீ? என்னம்மா கவிதா? மாமி அம்மா எங்க? அம்மா எங்கேயோ வெளியில போனா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீங்க போய் வேலைய பாருங்க. இந்த அப்பாக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்படி ஒரு காரியத்தை செய்வாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, வாமா. எங்கம்மா போயிருந்த நீ? நான் தங்கியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்தேன். ஏன்? ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சாச்சே, இனிமே அந்த வீடு எதுக்கு? அது ரோஜா அம்மா சரசு தங்கியிருந்த வீடு. அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, அதான் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டு ஓனரம்மா பத்மா மாமின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் இனிமே தங்க போறாங்களாம். அப்பா, இனிமே இதான் என் சொந்த வீடு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அப்பா உன் சந்தோஷத்துக்கு உல வச்சிட்டாரு. என்னடி சொல்ற? ரெஸ்டாரண்ட்ல நம்ம குடும்ப வக்கீல பார்த்தேமா, பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டாரு. அன்னைக்கு அப்பா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதினாரு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா, அந்த உயில கூட எடுத்து நீ ரகசியமா படிச்சேன்னு சொன்னியே. அது டூப்ளிகேட் உயிலாமா. என்னடி வளர்ற? ஆமாம்மா, அந்த சொக்கலிங்கம் உன்னை என்னையும் ஏமாத்துறதுக்காக அப்படி ஒரு உயிலை தயாரிச்சு வச்சிருக்காராம். பாவி, அந்த ஆள் புத்தியை காமிச்சிட்டார் பாத்தியா? அப்ப நிஜ உயில் எங்க? ரோஜா கிட்ட இருக்கா. ரோஜா? ரோஜா கிட்டயா? அவளுக்கும் உயிருக்கும் என்னடி சம்பந்தம்? இத பத்தி நான் வக்கீல் கிட்ட கேட்டப்போ சொல்லவே மாட்டேன்னு அடம் பிடிச்சாருமா. அப்புறம் ஒரு வழியா அவரை தாஜா பண்ணி விஷயத்தை வாங்கறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அம்மா, அப்பா சொத்தெல்லாம் குழந்தைங்க பேர்ல எழுதிட்டு அதுக்கு கார்டியனா வினய் பேரை போட்டிருக்காரு. ஆபீஸ் நிர்வாகத்தையும் அது சம்பந்தப்பட்ட சொத்தையும் ரோஜா பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இது அக்கிரமம், அநியாயம். எங்கே இருக்கிற ஒரு கழுதைக்கு இவர் ஏன் ஆபீஸ் சொத்தால எழுதி கொடுக்கறாரு? கவிதா, இதை நாம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணான்னு சொல்லு. என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ரோஜா கிட்ட இருந்து உயிலையும் சொத்தையும் எப்படியாவது பறிக்கணும். எப்படி பறிக்கிறது? ரோஜாவுக்கு ஆபீஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த சின்ன பிரச்சனைகளை பெருசா ஊதிடுவோம். சரி, பிரச்சனையே இல்லைன்னா? பிரச்சனையே உண்டாக்குவோம். அச்சோ, இவளை நம்ம நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோம். இவ எப்படி பேசுறாளே? எனக்கு கிச்சா ஃபோன் பண்றேன்னு சொன்னா, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ வைதேகி. ஆமா, நான் தான் வைதேகி. என்ன விஷயம்? வைதேகி, என்ன ஏதுன்னு கேட்காம உடனே கிளம்பி பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வா. உன் மக ஸ்னேகாவை பத்தி பேசணும். யார் நீங்க? நீ கோயிலுக்கு வர்றதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 10 நிமிஷம். உடனே கிளம்பி வா. இது உன் மக சம்பந்தப்பட்ட ரகசியம். உடனே கிளம்பி வா. இது உன் மக சம்பந்தப்பட்ட ரகசியம். சரி. யாரு மாமி? கவிதா, வெளியில போற கொஞ்சம் ஆத்த பாத்துக்கோ. மாமி இருங்க. என்ன, யாரு போன்ல? சொந்தக்காரமா ஊர்ல வந்திருக்கா. 10 நிமிஷம் தான் இருக்கு. மாமி, என்னம்மா மாமி ஏதோ தலை தெறிக்க ஓடுது? இதுவே ஒரு அனாதை, அப்புறம் யாரு சொந்தக்காரங்க இருப்பாங்க? இருந்தாலும் நீ வைதேகியை ரொம்ப தான் நம்புற. அவளுக்கு ஓவரா இடம் கொடுக்குற. நாம சொத்து விஷயம் பேசினத அவ ஒட்டு கேட்டிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. மா, நீ எப்ப சொக்கலிங்கத்தோட சம்சாரமா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ அப்பவே வைதேகியோட கை பாதி தளர்ந்துருச்சு. நீ உன் புருஷனோட சொத்து விஷயமா பேசிட்டு இருக்க. இது அவ ஒட்டு கேட்டு என்ன பண்ண போறா? இருந்தாலும் ரோஜாவை பத்தி பேசினது. ஐயோ, ரோஜாவும் வைதேகியோட எதிரி தான். சரி, அது விடுமா, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ரோஜா கிட்ட அந்த உயிலை எப்படி வாங்குறது? நாளைக்கு நான் நேரடியா போய் அவகிட்ட மோதுறேன். அப்புறம் நடக்கிறது என்னங்கறத நீயே பாரு. யோசிக்காத. லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் உள்ளவே போ.
கிச்சா, பாட்டி வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இந்தா மத்தியானம் பட்டினி கிடக்காம சாப்பிட்டுக்கோ. சரி பாட்டி. பாட்டி ஸ்னேகா எங்க? அவ காலையில 6:30 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி போயிட்டாளே. காலையில எழுந்து வேலைக்கு போற நிலைமையில அவ உடம்பு இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. டேய் இத பாரு, நீ பஸ்ஸில் போகும்போது பார்த்துப்போ. ம் ஃபுட்பால்ல நிக்காத, ம் யாருக்கிட்டையும் சண்டை போடாத. என்னடா? சரி பாட்டி. நான் சொல்றத கேட்டுக்கோ. ஸ்னேகா, என் செல்லமே, நான் ரத்னசாமி வந்திருக்கேன். டேய் கிச்சா, ஓடி ஒளிஞ்சு ஸ்னேகாவை மறைச்சிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இனிமே எங்கடா போய் ஒளிவ? இல்ல ஸ்னேகா தான் எங்க போய் ஒளிவா? ஒழுங்கு மரியாதையா ஸ்னேகாவை கூப்பிடு, இல்லைன்னா நான் கொலைகாரனா மாறிடுவேன். ரத்னசாமி, ஏன் ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுற? அதான் வீடு தேடி கரெக்டா வந்துட்டியே, இனிமே ஸ்னேகா ஒளிச்சு வைக்கிறது கஷ்டம். புரியுதுல? ஸ்னேகா எங்கடா? ஸ்னேகா உள்ளதான் இருக்கா. கிச்சா, பேசாம இரு பாட்டி. ரத்னசாமி கிட்ட இருந்து இனி ஓடி ஓடி ஒளிய முடியாது. ஓடி ஓடி ஸ்னேகாவுக்கும் அழுத்து போச்சு. இனிமே அவளும் ஓடுறதா இல்ல. இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சே. இந்த ரத்னசாமி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சிடுது. ரத்னசாமி, ஸ்னேகா ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கா. மகேஷும் அவளை கைவிட்டுட்டான். இனிமே யாருமே அவளுக்கு துணை இல்ல. நீதான் ரத்னசாமி இனிமே ஸ்னேகா கேட்கலாம். கிச்சா, உனக்கு மூளை கட்டு போச்சா? என்ன பேசுற நீ? போதும் பாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்மளால பசியும் பட்னியா இருக்க முடியாது. ரத்னசாமி கிட்ட ஸ்னேகா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா நீ, நான், ஸ்னேகா எல்லாரும் வசதியா வாழலாம். கார், பங்களா, வேலைக்கு சாப்பாடு, பணத்துக்கு பணம், சுகத்துக்கு சுகமா இருக்கலாம். டேய் உதப்பட ராஸ்கல், என்னடா இது மானங்கட்டதானமா பேசிக்கிட்டு? ஸ்னேகாவை நீயே காட்டி கொடுக்க போறியா? ஆமா, ஸ்னேகாவை காட்டி கொடுக்குறேன். நல்ல வசதியா எப்படி வாழ்றதுன்னு காட்டி கொடுக்குறேன். என்ன தப்பு? ஊர்ல யாரும் பண்ணாததையா புதுசா பண்ண போறா? மகேஷ் கிட்ட அவ அட்ஜஸ்ட் பண்ணி போகல, ரத்னசாமி கிட்ட ஸ்னேகா அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல தப்பே இல்ல பாட்டி. டேய் கிச்சா, ஷாபாஷ்ரா. வசதியா சொகுசா எப்படி வாழ்றதுங்கிறதுக்கு நல்லாவே நீ பாடம் கத்து வச்சிருக்க. இதே தான் நான் அன்னையில இருந்து வைதேகிக்கும் ஸ்னேகாவுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டு வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்நேரம் ஸ்னேகா கழுத்துல 100 பவுன் நகையோட நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு வய வாக்கியான்னு எவ்வளவு வசதியா வாழ்ந்திருப்பாங்க. ஸ்னேகா இங்க சென்னைக்கு வந்து விபச்சாரிங்கிற பட்டதை தவிர வேற எதை சம்பாதிச்சா? வாஸ்தவம் தான் ரத்னசாமி. நாங்க நியாயமா போராடி பார்த்தோம். கற்பு மானோன்னு டைலாக் பேசணும். இந்த உலகம் எங்களை ஏமாத்திடுச்சு. அடி ஓததான் கிடைச்சது. நாம ஏன் இந்த உலகத்துக்காக வாழணும்? நாம நமக்காக வாழணும். சபாஸ் ராகிச்சா, நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சேடா. நான் அந்த ஸ்னேகா பின்னாடி அலையறதுக்கு பதிலா உன்னை கரெக்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் நான் ஸ்னேகாவையே அடைஞ்சிருப்பேன். சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. தபார், உனக்கு 1 லட்சம் ரூபா இல்ல 2 லட்சம் ரூபா இல்ல, எத்தனை லட்சம் ரூபா வேணாலும் தரேன்டா. ஏன் ஸ்னேகாவை எனக்கு கரெக்ட் பண்ணி விடு. ஏன்னா ஸ்னேகா எனக்கு வேணும். ஆமா, நீ சொன்ன ஸ்னேகா ஏத்துக்குவாள்ல? என் வார்த்தையை அவ மீற மாட்டா. அவளும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. விபச்சாரம் பண்ணாமலேயே விபச்சாரிங்கிற பட்டம் வாங்கிட்டா. இதுக்கு பதிலா நான் ரத்னசாமி கிட்டே சின்ன வீடா இருந்திருக்கலாமேன்னு என்கிட்ட ஒரு நாள் புலம்பினா. ராஸ்கல், காசு பணம்னு ஆசை காட்டினவனே துரோகியா மாறி இருக்கியா? பாட்டி, பாட்டி, உனக்கு இந்த பணத்துல பங்கு தரேன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் ரத்னசாமி கொடுப்பாரு. உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், சரியா? 1 லட்சமா?
1 லட்சம் தானே கொடுத்துட்டா போகுது. 1 லட்சம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஸ்னேகா செல்லாம், ஸ்னேகா செல்லாம், ரத்னசாமி உட்காருங்க. ஸ்னேகா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா, வந்த உடனே உள்ள அனுப்பு. குளிக்கிறாளா? குளிக்கட்டும். என்ன சந்தன சோப்பு போட்டு குளிக்கிறாளா? அவ இப்ப குளிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா தில்லை ஸ்தானத்துல இருந்து ஒரு லாரி நிறைய சோப்பே கொண்டாந்து இறக்கிருப்பேனே. என்ன 1 வருஷம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதா என்ன? சூடா என்ன வேணும்? எதுவா இருந்தா என்னப்பா, குடு வாங்கிக்கிறேன். பாட்டி, அண்ணாச்சிக்கு சூடா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சூடா? ஆமா, ரொம்ப சூடா இருக்கணும். அண்ணாச்சி ஏற்கனவே சூடா தான் இருக்காரு. நீ குடுக்கறது அதை விட சூடா இருக்கணும். அப்பதான் ஒரு கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாரு. சொல்லிட்டே இல்ல, ரெடி பண்ணிடுறேன். அந்த 1 லட்சம் ஏன் கிளவி அவசரப்படுற? முதல்ல ஸ்னேகா எனக்கு கிடைக்கட்டும். அவளை அடைஞ்ச பிற்பாடு என் சொத்தெல்லாம் ஸ்னேகாங்கிற அந்த சொப்பன சுந்தரிக்கு தானே. சந்தோஷம், சூடா கொண்டாடுறேன். தள்ளுடா. ரத்னசாமி, பாட்டி அவசரத்துல சுகருக்கு பதிலா உப்பு போட்டுருவாங்க. நான் பார்த்துட்டு வந்தேன். இது இல்லவோ இருந்தோம்பல். உனக்கு ஸ்னேகாவா வேணும்? இரு ஒண்ணு சொல்றேன். இது பத்தாது. பாட்டிமா ரெடியா? ரெடி. இந்தா பிடி. என்ன ஸ்னேகா ரெடியா? நாங்களும் ரெடி. நீங்க எதுக்கு ரெடி? இதுக்கு தாண்டா. ஸ்னேகாவா வேணும்? ஸ்னேகாவா வேணும்? இந்தா வாங்கிக்க. இல்லடா, 16 வயது நிலை சப்பானி மாதிரி ஓடுறான் பாரு. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். சனி சொல்ல விட்டுச்சு. பாட்டி, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாடா, பெரிய வேலை முடிஞ்சது. தலை வலிக்குது. சூடா ஒரு காபி குடிச்சா தேவையில்ல. உனக்கு சூடா ஏதாவது வேணுமா? பாட்டி, ஏய் ராஜா, அங்க பார். மேல பாருடா, காக்கா பாரு. மேல பாரு. சரி, இந்த சைடு பாரு. அப்பா, என்னப்பா இது கோலம்? அது வந்துடா, என்னாச்சுன்னா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உள்ள வாங்க, மெதுவா பார்த்து வாங்க. மெதுவா. அப்படி போய் உட்காரு. மெதுவா. ஆமா, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி காலை விந்தி நடக்குறீங்க? வேஷ்டி எங்க? அது ஒரே வெயில், சூடு தாங்கல, வேட்டி அவுத்துட்டேன். அவ்வளவு வெயில் அடிக்குது. இது என்னமோ வெயில் சூடு மாதிரி தெரியலையேப்பா. கையில முகத்துல நல்லா இருக்குது. இது என்னமோ விவகாரமான சூடு மாதிரி இருக்குது. அம்மா, இன்னைக்கு மார்க்கெட் போகும்போது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுமா. ஐயோ மாமா, அட சம்மந்தி, என்ன இது? ஒரு நிமிஷம் புடி. என்னப்பா ஒளிர? உடம்பெல்லாம் ஒரே காயம். இது என்ன நெருப்பு சூடு மாதிரி இருக்கு. ஐயோ வலிக்குதுடா. மாமா, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, வியாபாரத்துல எனக்கு இன்னொருத்தருக்கும் தகராறு. அது திடீர்னு கை கலப்பாயி அவன் திடீர்னு சூடு வச்சுட்டான். வேற ஒண்ணு இல்ல. வெளியில கேட்டா உங்க வியாபாரம் சூடு பிடிச்சிச்சு அலையிறீங்க. ஆனா இந்த அளவுக்கு சூடு பிடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. உங்களுக்கே சூடு போட்டு எந்த ராஸ்கல் அமைச்சிருக்கான் சொல்லுங்க? யார் அந்த ராஸ்கல்? இப்பவே போய் அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அது வேணாம்ப்பா, இது என் பிரச்சனை. நானே தனியா நின்னு சமாளிச்சுக்கிறேன். வாங்க, இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதெல்லாம் வேணாமா, போலீஸுக்கு போனா பிரச்சனை பெருசாயிடும். என்ன மாமா இது? வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையோட போனீங்க, இப்படி வரி குதிரை மாதிரி வந்து நிக்கிறீங்க. கேட்டா ஒழுங்காவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிச்சயமா தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாமா இது. ஒரு முக்கியமான சரக்கு எனக்கு சேர வேண்டியிருக்கு. 7 லட்சம் ரூபாய் சரக்குமா அது. அது எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானுவோ. அதை கேட்கலான்னு போனேன், ஏமாந்துட்டேன். நிச்சயமா அந்த நாய்களுக்கு இந்த ரத்னசாமி யாருன்னு காட்டாம விட மாட்டோமா. சரி, இந்த வீர வசனாலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் போய் பெட்ல படு, இதான் மருந்து போடுறேன். எல்லாம் அது
செல்வி ஏண்டா தாத்தாவோட வேதனை உனக்கு சிரிப்பா இருக்காக்கா? குழந்தைகிட்ட பேசுறதுலாம் இருக்கட்டும், போய் வேட்டி எடுத்து கட்டுங்க மாமா. ஐயோ, ஆமா, மறந்து போகுதப்பா. என்னங்க மாமாக்கு இப்படி பண்ணது யாரும் சீக்கிரம் கண்டுபிடிங்க. சூடு வச்சவன சும்மா விடக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அப்பாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இந்தாங்கம்மா. யாரா இருக்கும்? யார் என்கிட்ட போன்ல பேசினா? ஸ்னேகாவை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ நலன் விரும்பின்னு சொன்னா. என்னோட நலன்ல அக்கறை இருக்கிறவா முகம் தெரியாதவ யாரா இருக்கும்? எங்க போய் தேடுவேன்? மாமி இந்தாங்க. என்னதுமா அது? யார் கொடுத்தா? ஒரு அங்கிள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. பாப்பா பாப்பா, கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. இதை நான் நம்பவே மாட்டேன். ஸ்னேகா, என்னடி இது? உன் நிலைமை இப்படி ஆகணும்? இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம். யார் கொடுத்திருப்பா? இவன் ஆட்டோக்காரன் இல்ல? என்னப்பா போன காரியம் முடிஞ்சுதா? பாட்டி வண்டியில ஏறுங்க. பாட்டிமா போகும்போது சொல்றேன். உட்காருங்க பாட்டி. என் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை? கடவுளே, இத்தனை நாள் உன்னை என் பொண்ணை காப்பாத்தன்னு வேண்டிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உனக்கு உண்மையிலேயே என் பொண்ணு மேல கருணை இருந்தா அவளை கொன்னுடு. இப்படி ஒரு மான கேட்டுக்கு அவ சாகிறதே மேலு. மாஸ்டர், என்னாச்சு? சரியில்லை, எதுவுமே சரியில்லை. மாஸ்டர், என்ன இப்படி சொல்லிட்டேன்? இல்லையே, சட்னி சாம்பார் எல்லாம் நானே பார்த்து பண்ணது. எல்லாம் நன்னாதானே இருக்கு. உப்பு, புளி, காரம் பத்தலைன்னு நானும் சொல்லல. செய்யற வேலையில ஒரு ஈடுபாடு வேணும்.
ஒரு சந்தோஷம் இருக்கணும். ரைச்சு போய் செய்யணும். ஒரு புருஷனுக்கு சாப்பாடு போடுற மாதிரியே போட்டுன்னு இருக்க. செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி. ஏதோ தேவசத்துக்கு சவுண்டிக்கு சாப்பாடு போடுற மாதிரி நான் போட்டுன்னு இருக்கேன். மாஸ்டர் என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? இத பார், நீ என்னோட மனைவி. மாஸ்டர் சரி, வாடகை மனைவி. இங்க பார், ஒரு புருஷனுக்கு அவன் பொண்டாட்டி சாப்பாடு பரிமாறும் போது உப்பு புளி காரம் இதெல்லாம் சேர்த்து போட்டா மட்டும் போறாது. அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து போடணும். அது மட்டும் இல்ல, சிரிப்பு சந்தோஷமா அதை பரிமாறணும். சாப்பிடறதுக்கு முன்னாடியே வயிறும் மனசும் நிறைஞ்சு போகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பசிக்கிறதுன்னு ஃபீலிங் இருந்தா எவன் சாப்பிடுவான்? இங்க பார், ஒரு ராகாலப்பனை கேசட்ல கேட்கறதுக்கும் கச்சேரியில கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேசட் ரெக்கார்டர் ப்ரோக்ராம், கச்சேரி லைவ் ப்ரோக்ராம். எனக்கு என்னோட வாழ்க்கையும் சந்தோஷமும் லைவ் ப்ரோக்ராம் மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். அதுக்காக தான் உனக்கு சம்பளம், புரியுறதா? மாஸ்டர் உட்காருங்க. ஏன் நாளிலே நான் சொல்ற மாதிரி மாறிடுவியா? மாஸ்டர் நான் சொல்றது கேக்குறீங்களா? கோச்சுக்காதீங்க, நான் மாற முயற்சி பண்றேன். வருதா? என் ட்ரெஸ் எங்க? அதான் போட்டு இருக்கேன்னா. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரவே இல்லை. கோயிலுக்கு போட்டு போறதுக்கா அயன் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த ட்ரெஸ் எங்க? அது வந்து இங்கதான் எங்கேயோ. ஆமா, ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல உனக்கு பிஏன்னு ஒரு போஸ்டிங் வேற, தண்டத்துக்கு சம்பளம் வேற. உனக்கு 2 மாசமா எனக்கு சம்பளம் பாக்கி. இந்த சமயத்துல உங்களுக்கு அடியேன் அதை ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். வேஸ்டா, நீ சுத்த வேஸ்டடா. சரிண்ணா. மாஸ்டர் உங்க Dress இங்க இருக்கு, இந்தாங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை கேட்டேன்னா அதை விட இந்த கலர் உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கும் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, இந்த Dressல நீங்க இன்னும் எளிமையா இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நேகா. அண்ணா சூப்பர் மேட்சிங்ண்ணா. பாத்தியாடா வருதா? நான் ட்ரெஸ் சொன்னேன். ஸ்னேகா என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுண்டா இன்னும் இளமையா அழகா இருப்பேன். இன்னும் அரை டவுசர் போட்டுனாக்கா இன்னும் ரொம்ப இளமையா இருப்பேன் நீங்க. டேய் பின்ன என்னன்னா, இன்னும் நீங்க இளமையா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு வயசாயிருது அப்படின்னு தானே அர்த்தம்? டேய், கொஞ்ச நேரம் கனவு உலகத்துல சஞ்சரிக்கலான்னு பார்த்தா இப்படி காத்த புடுங்கி விடுறிய. நீ உருப்படவே மாட்ட. மாஸ்டர் இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க கண்ட கண்ட கலர்ல எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி படிச்சுன்னு அழகா சொல்லமா. வரது சார், கொஞ்சம் பேசாம இருக்கேளா? மாஸ்டர் இனிமே உங்க நட உட பாவாட. வரது சார், இப்பதானே பேசாம இருங்கன்னு சொன்னேன். சரி சரி. மாஸ்டர் இங்க பாருங்களேன், உங்க நட உட பாவனை இது எல்லாத்துலயுமே மாறுதல் வரணும்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்களேன், நீங்க போட போற ட்ரெஸ்ஸுக்கு இது எல்லாமே மேட்சிங்கா இருக்கும், மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. அதாவது ஒன்னே என்னைய மாதிரியா ஸ்னேகா? மாஸ்டர் முகத்துல என்னமோ வழியாருது பாருங்க, தொடச்சுக்கோங்க. என்ன அசதா? என்ன? சரி மாஸ்டர், இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. தேங்க்ஸ் ஸ்னேகா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்க போட்டுண்டேன்னா ஸ்மார்ட்டா இருப்பேன்னு எனக்கு தோணித்து, அதனால தான் பண்றேன். இப்போ உங்க மனசு போல நான் நடந்துக்கிறேன்னா? ஆமா ஸ்னேகா. சரி, அப்ப கோயிலுக்கு கிளம்புங்க. நீ வராமியா? நான் வரேன்னா. ரொம்ப அவசியம். ஸ்னேகா வந்தாதான் நானே போறதா இருக்கேன். அண்ணா, வருஷத்துக்கு ஒரு நாள் கோவில்ல உங்களுக்கு மாலை மரியாதை விசேஷ பூஜை எல்லாம் செய்யறார். அது நீங்க கத்துண்ட சங்கீதத்துக்கு அந்த கோயில் ட்ரஸ்டி உங்களுக்கு செய்யற மரியாதை. ஸ்னேகா கொடுக்கிற மரியாதைய சங்கீதத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா? ஏய், நான் அப்படி சொல்லடா. ஸ்னேகா வந்தா நேக்கு சந்தோஷமா இருக்கு, அதான். சரி மாஸ்டர், நான் வரேன். உங்க சங்கீதத்துக்கு ஒரு மரியாதைனா அதுல கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம் ஸ்னேகா. சரி, முதல்ல உங்க கூட நான் கோயிலுக்கு வரேன். எனக்கு பிடிச்ச புடவை உடுத்திண்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னன்னா நீங்க வெறும கையில ஏந்தி நிக்கிறேன், நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க மேட்சிங்கா.
நமஸ்காரம். நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன். மிஸ்டர் வரதன், நான் தான் அது. நல்லா இருக்கீங்களா? பார்த்தா தெரியலையா? பிரமாதமா இருக்கு. வாங்க. ஆமா, உங்க பையன் ஃபாரின்ல இருக்கானே, அவன் சௌக்கியமா இருக்கானே? நல்லா இருக்கானே. அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரான். மாஸ்டரோட இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. யார் இவங்க? அது நீங்க பார்த்திருக்க முடியாது. வாய் சார், இவ பேர் ஸ்னேகா. ஆமா, அண்ணாக்கு இப்ப எல்லாமே இவதான். வணக்கம் மிஸ்டர் கிருஷ்ணா, சங்கீதத்துக்கு நீங்க செய்யற சேவையை பாராட்டி வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த கோயில் சார்பா உங்களுக்கு மாலை மரியாதை பண்றது பல வருஷமா வழக்கத்துல இருக்கு. இந்த வருஷமும் அதை தான் பண்றோம். வாங்க. சால்வையை கொடுங்க. போற நிறுத்துங்க. யாரும் கை தட்டாதீங்க. இது என்ன சபா கச்சேரியா? பகவானோட சன்னிதானம். நியாயமா நான் இதெல்லாம் வாங்கிட்டதே தப்பு. இங்க பகவான் ஒருத்தருக்கு தான் எல்லாமே. ஆமா ஆமா, பின் எதுக்கு சால்வை வாங்கிட்டேன்? குளிருக்கு போத்திக்கிறதுக்கா? டேய், இது எனக்கு போத்தப்பட்ட சால்வை இல்ல, சங்கீதத்துக்கு போத்தப்பட்ட சால்வை. மும்மூர்த்திகளுக்கு செய்யப்பட்ட மரியாதை. நான் வெறும் கருவி தான். அதனால தான் இதை ஏத்துட்டேன். புரியுறதா? ஆஹா, நன்னா புரியுறது. உங்க தன்னடக்கம் தான் சார் உங்க திறமைக்கே முதல் காரணம். பூஜை ஆரம்பிக்கலாங்களா? श्री वल्ली देवसेना समेत मुत्तुकुमार स्वामिने नमो नमः। यदा शक्तिं पूजां समर्पयामि। ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। ओम सदमानं भवति सदा यः पुरुषः सर्वेन्द्रिये प्रतिष्ठति। ओम ध्रुवन्धे राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं इन्द्रस्साग्निश्च राष्ट्रं धारयधां ध्रुवम् माणिक पोट्टुंगो शीर्वर्षस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं सततं. அவங்களுக்கு இந்த மாலையை போடுங்க. அவங்க சிஷ்ய தானே. மாஸ்டர் ஒரு நிமிஷம். மாஸ்டர் ஒரு நிமிஷம். வரது சார், கொஞ்சம் இப்படி வாங்கல. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதம்மா. நீங்க இப்படி வாங்கல சொல்றேன். சரி சரி சரி, வந்துட்டேன், சொல்லு. மாஸ்டர், உங்க வெற்றிக்கு பக்கபலமா இருந்தவர் வரது சார். நியாயமா பார்த்தா உங்க சுகதுக்கங்கள் எல்லாத்துலயுமே இவருக்கு தான் பங்குண்டு. மாலைய வரது சார்க்கே போட்டுருங்க. ஸ்னேகா, தப்பில்ல மாஸ்டர். அனுபவத்திலையும் வயசுலயும் மூத்தவர். சங்கீத ஞானம் இவருக்கும் நிறையவே இருக்கு. ஸ்னேகம்மா. மாஸ்டர், மாலையை போட்டு மரியாதை பண்ணுங்க. போடுங்க சார். சார், ஒரு சின்ன விண்ணப்பம். அடுத்த வாரம் என் பையன் பார்த்த சாரதி, அதான் யூஎஸ்ல சிகாகோல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கானே, அவன் வரான் சார். அவனுக்கு பர்த்டே. என் வீட்டுல டின்னர் பார்ட்டி வச்சிருக்கேன். நீங்க வந்து முக்கியமா கலந்துண்டு பார்ட்டியை பிரமாதப்படுத்தணும். வாங்க, பிரகாரத்தை சுத்தலாம். வாங்க போலாம். வாங்க. ஸ்னேகா, ஒரு நிமிஷம்மா. எனக்கு போய் மாலை மரியாதை எல்லாம் நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. சாரோட எத்தனையோ வருஷமா நான் பழகிட்டு இருக்கேன். அவருக்கு எத்தனையோ மாலை மரியாதை எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த மாலையிலேருந்து ஒரு பூவை விடுமா, அந்த பூலேருந்து ஒரு இதழ கூட கிள்ளி எனக்கு கொடுத்து மரியாதை பண்ணியிருந்தல்லம்மா. ஆனா நேத்து வந்து நீ ஒரே நிமிஷத்துல
என்ன ரொம்ப கௌரவப்படுத்திட்டம்மா. வரது சார், உங்களுக்கு சங்கீத ஞானம் நிறையவே இருக்கு. அதுக்கு கிடைச்ச மரியாதை தான் இது. நீங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. மாஸ்டரோட வெற்றியில உங்களுக்கும் பங்குண்டு. அது யாருக்குமா தெரியுது? அவர் பூ, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வெறும் நார் தான். வாஸ்தவம் தான் வருது சார். அவரு பூ, நீங்க வெறும் நாறு தான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, 100 ரோஜா பூவை சேர்த்து கட்டி மாலையா அழகு பாக்குறதுக்கு ஒரு நாறு தான் உதவுறது. எத்தனையோ பிரபலமான சங்கீத வித்வான்களோட பின்னணியில அவர்களுக்கு உதவி பண்ற உங்களை மாதிரி முகம் தெரியாத பிஏக்கள் நிறைய இருக்கா. இன்னைக்கு அவ எல்லாருக்குமா சேர்ந்து மரியாதை கிடைச்சதா நினைச்சுக்கோங்களேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வீடு வரைக்கும் வந்து விட்டு. இல்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வரட்டுமா? வரோம். என்னடா ஏதோ தனியா பேசின்றத? ஓஹோ, நான் உனக்கு மாலை போட்டதும் அப்படியே புலகாகித அடைஞ்சிட்டேன். அப்போ இங்க பார், அந்த மாலை ஸ்னேகாவுக்கு போட வேண்டிய மாலை. இந்த தடவை இன்னும் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் மிஸ் ஆகலன்னா உங்களை மாதிரி சங்கீத வித்வான்கள் அவ பிஏக்களுக்கு செஞ்ச மரியாதை அப்படின்னு வச்சுங்களேன். ஏய் பெரண்டி, சிங்க குட்டி எப்படா இருக்க? ஐயோ, என்ன குழந்தைக்கு அனலா கொதிக்குதே. டேய் புகழ், இங்க வாடா. என்னப்பா? என்னடா அது, குழந்தைக்கு ஜுரம் போல இருக்கு, அனலா கொதிக்குது, யாரும் பார்க்கலையா? ஆமா. என்னது இது? உடம்பு எப்படி கொதிக்குது? எப்படி ஜுரம் வந்தது? தோ நிக்கிறாரு, இவரை பார்த்தா பயந்து ஜுரம் வந்திருக்கும். ஏய் இல்லப்பா, உன் முகத்துல இந்த சூடு காயெல்லாம் இருக்குது, அதை பார்த்து பயந்துருக்கோம். அது மட்டும் இல்ல, உன்னை பாக்குறதுக்கு ஒரு வில்லத்தனமா வேற இருக்கிற. யோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த மழையில கொஞ்சம் நனைஞ்சான், அதனாலயும் என்னமோ தெரியலையே. அப்படி சொல்லுமா. டேய், இந்த சூட்டு காயெல்லாம் ஆறட்டும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே ஊருக்கு கிளம்புறேன். ஏன்னா இந்த காயத்தெல்லாம் பார்த்தா பார்வதிக்கு தேவையில்லாம சந்தேகமெல்லாம் வரும். காயம் ஆறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. அடாடாடா, குழந்தை பசியால எப்படி அழுதுகிட்டு இருக்கான் பாரு. அது சரி. அவன் பசியில அழலம்மா, அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னம்மா இது? எப்படி இப்படி திடீர்னு ஜுரம் வந்துச்சு? வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கீங்க, ஆனா குழந்தைக்கு எப்படி ஜுரம் வந்துன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தைய நல்லா வளர்க்குறீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? குழந்தைன்னா அப்படிதான், தினம் காய்ச்சல் வயிற்று போக்குன்னு வந்துட்டு தான் இருக்கும். உங்க பிசினஸ் மாதிரி இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. சரி விடுமா, குழந்தைய டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போ. ஊரு பூரா ஜுரம் கால்றான்னு இருக்கு. சரி கிளம்புங்க. என்ன செல்வி சொல்ற? நானா? என்ன, நீ தானடா குழந்தைக்கு அப்பா? என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நீ தானே இந்த குழந்தைக்கு அப்பா? ஐயோ, குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போதுங்க, டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போலாம். அந்த டவல் எடுத்துட்டு வாங்க. போங்க சீக்கிரம். என்ன சொல்றேன்? ஏன்டி இப்படி அழுகுற? ஏன்டி இப்படி அழுது என்னையும் பயமுறுத்துற? இந்தாங்க, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏத்தணும். இந்த மருந்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம். என்னங்க இது? ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாம் நம்ம செஞ்ச பாவம். பேசாம குழந்தைய ரோஜா கிட்ட ஒப்படைச்சிடலாமா? என் மனசாட்சி ரொம்ப உறுத்துது செல்வி. இங்க பாருங்க, ரோஜா ரோஜான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களை குத்தி கொலை பண்ணிடுவேன். என்ன இங்க கலாட்டா? டாக்டர், கண்டிப்பா என் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏத்திதான் ஆகணுமா? குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, அதுக்கு சரியான உணவே இல்ல. குழந்தை நீங்க சரியா கவனிச்சுக்கிறது இல்லையா? இந்த குழந்தைய பெத்தவங்க நீங்க தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குழந்தைய நல்லாதான் டாக்டர் கவனிச்சுக்கிறோம். திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. குழந்தை உயிருக்கு ஆபத்து ஒண்ணு இல்லையே. ஜுரம் தான் 102 டிகிரி இருக்கு, பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம். குழந்தைய கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஜன்னியே வந்திருக்கும். சீக்கிரம் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க.
மேடம் நீங்களா? சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே ஒன்று பார்த்துட்டு போலாமேன்னு. இப்பதான் என் டியூட்டி முடிஞ்சது. ஓ, லேப் டெக்னீஷியன் சரவணன் எப்படி இருக்கான்? இன்னும் கோமால தான் இருக்காரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் கண்ணு முடிச்சிடுவாரு. அப்படியா? சரி, கண்ணு முடிச்சோடனே முதல் வேலையை கேக் வெட்டி கொண்டாடுங்க. அறிவு கெட்டவளே. ஏய், அந்த ஆள் கதையை என்னைக்கோ க்ளோஸ் பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இன்னும் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏற்கனவே ஆக்சிடென்ட் கேஸ்னு போலீஸ் கண்காணிப்புல இருக்காரு. நான் ஏதாவது செஞ்சு டவுட் வந்துட்டா என் கதையே க்ளோஸ். அவன் கண்ணு முழிச்சாலும் உன் கதை க்ளோஸ் தாமா. அவன் உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உன் மரமண்டைக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பாரு, செல்வி கிட்ட இருக்கிற குழந்தைக்கு மகேஷ் தான் அப்பாங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அந்த சரவணை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறமா அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது ஆபத்து இல்லையா? என்னால கொலையெல்லாம் பண்ண முடியல மேடம். அப்படியா? சரி, நாங்க நான் பார்த்துக்கிறேன். மேடம் நீங்க உள்ள போகாது மேடம். மேடம் சொன்னா கேளுங்க, நீங்க உள்ள போகக்கூடாது மேடம். சொல்றத கேளுங்க மேடம். ஐசியூல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காத. யாருமா நீ? இவங்க சரவணனோட தூரத்து சொந்தம். ஆமாமா, என் தம்பி தூரத்து சொந்தம். இவனுக்கு எப்ப குணமாகும்? தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. அதில்ல டாக்டர்கிட்ட வெளில கேட்டுக்கோங்க. மேடம், இந்த ரூமுக்கு போய் நீங்க செப்பல் போட்டு வரலாமா? சுபா, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்க கிளம்புங்க மேடம். ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க. சுபா, நீயும் கிளம்பு. உன் டியூட்டி டைம் முடிஞ்சது. அப்பாடா, தப்பிச்சோம். அந்த பொம்பளை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம். மேடம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க மேடம். இப்ப நீ ரிஸ்க் எடுக்கலன்னா அப்புறம் உன் வாழ்க்கையே ரிஸ்க் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த குழந்தைய மாத்துறதுக்காகவும் இந்த ரகசியம் ரோஜாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் நீ கை நீட்டி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. ஆனா இந்த ரகசியம் தெரிஞ்ச சரவணன் இப்ப கோமால இருக்கான். சோ அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால அவன் கதையை நீ முடிக்கிற இல்ல, உன் கதையை நான் முடிச்சிருவேன். உனக்கு 2 நாள் தான் டைம்.